போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை.
காரியம் எல்லாம் அவருடைய சுவாபம். அது அன்பு, இரக்கம், கிருபை சகலதும் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் சகலத்தையும் ஒருவர் தான். அவர் பிறக்கைக்கு அப்படித்தான் வந்தார். ஆனால் சிலுவையிலே ஒரு காரியம் அவரை விட்டு நீங்கினது. எது? அவர் சரீரத்திலிருந்து சகல இரத்தமும் வெளியேறியது. இதை யோசிக்காம விட்டீங்களே. அவர் இரத்தம் முழுவதும் வெளியேறவா? ஒரு பறவை, மிருகம், மனிதன் அவங்களோட உடம்பிலே இரத்தம் வெளியேறின உடனே கதகாரி finito. Every drop of blood gone, dead. ஆக்சிடென்ட் செலவுல பார்ப்பாங்க. ஆக்சிடென்ட் பட்டவன எமர்ஜென்சியை கொண்டு வர ரத்தம் கட்டும்படியால they couldn't do anything. Too late. அன்பானவர்களே, அந்த இயேசுவின் ரத்தம், கடைசி ரத்தம் அந்த சிலுவையிலே அவருக்கு அங்கே ரத்தமும் தண்ணீருமாக அவங்க குத்தின வேளையிலே வந்தது. தண்ணீர் வந்தது என்னத்துக்கு? That is no more blood. ரத்தம் முழுவதும் காலியானது. அந்த ரத்தம் என்னத்தை சாதித்தது? என்னுடைய செய்தியின் தலைப்பு அந்த இரத்தத்தின் வல்லமை என்ன? அந்த இரத்தத்தின் வல்லமை நானும் நீங்களும் இங்கே ஜீவனோடு இருக்கிறோம். அந்த இரத்தத்தின் வல்லமை நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இரத்தத்தின் வல்லமை உலகத்தின் பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் பிசாசனுடைய அட்டூழியத்துக்காகவும் அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டார். அவர் நான் அடிபவனுடைய அடியை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் அடிபவனுடைய அடியை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் விட்ட பிழைக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். நான் சிலுவையிலே ஏறி இருக்க வேண்டியவன், அவர் சிலுவை ஏறினார். இதற்கு காரணம் அந்த இரத்தத்தின் வல்லமை. நமக்கு எதிரையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இல்லாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து என்ன? யார் இந்த கையெழுத்து போட்டது? நாங்களும் பிசாசும் போட்ட டீல். இன்றைக்கு அநேகர் பிசாசோட டீல் போடுறாங்க. You do this, I do that. Devil wants to make a deal with everyone. That's how he will achieve his target. எப்பொழுது பிசாசு மனிதர்களோடு, நான் கிறிஸ்தவன் சொல்றேன், மனிதர்களோடு டீல் போடுகிறானோ அப்பொழுது அவன் தன்னுடைய எண்ணிக்கையை பெருக கொண்டு போகிறான். நம்பர்ஸ் இன்றைக்கு சபைகளிலே மீட்டிங் வழியே பார்க்கும் போலே அங்க சட்ட சனம் இருக்கப்பா, கண்ணுக்கு எட்டுன தூரம் மட்டும் சனம் இருக்குன்னு சொல்லிக்க. அது என்னத்தை சொல்லுது? அந்த வந்த சனம் அதுல சில பேர் ஒரு நோக்கத்தோடு வந்திருப்பாங்க, சில பேர் புலபடிக்க வந்திருப்பாங்க, சில பேர் குறும்பு செய்ய வந்திருப்பார்கள், சில பேர் குழப்பறதுக்கு வந்திருப்பார்கள், சில பேர் உண்மையான செய்தியை கேட்க வந்திருப்பார்கள். ஆனால் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதுல யார் யார் எங்கே வந்தாங்க எனக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா பிசாசுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். இன்று நீங்கள் இங்கே வந்திருக்கிறது பிசாசுக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். God is everywhere and devil is everywhere too. ஏனென்றால் அவருக்கு அந்த அந்தஸ்தை தேவன் கொடுத்தார். அதிலிருந்து அவன் தள்ளப்பட்டான். அவன் தள்ளப்பட்டான். ஆவியானவர்களே, அந்த கையெழுத்து எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்தார். He destroyed it, completely destroyed it. அதை நடுவில் எடுத்து சிலுவையில் மேல் அடித்தார். என் பாவங்கள், உங்கள் பாவங்கள், உலகத்தின் பாவங்கள் சிலுவையை அடித்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு, துரைத்தனங்கள் யார் கொண்டு வரது? பிசாசு கொண்டு வருகிறான்.
அதிகாரங்கள் என்ன? அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் எங்களை வைக்க வேண்டும் ஆசைப்படுகிறான். அவைகளை வெளியரங்கமாக உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசின் வல்லமைகளை அவர் எங்களுக்கு காண்பித்தார். இதை நீ செய்வாயானால் நீ தண்டிக்கப்படுவாய், பரலோகத்துக்கு வரமாட்டாய். என்பார்களே, இது எங்க சொல்றது? நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே சகலதும் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். அங்கே மக்கள் தேவ சமூகத்துக்கு வரும் வேளையில் அவனவன் தன்னுடைய அந்தஸ்துக்கும் தன்னுடைய பண பேங்க் பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி புறாவை கொண்டுருவான், குருவியை கொண்டுருவான், ஆட்டை கொண்டுருவான், மாட்டை கொண்டுருவான், என்னெல்லாம் கொண்டுருவாங்க. அது தண்டனைக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் என்ன அது எங்க நடக்கிறது? ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த பிராணி அங்கே கொல்லப்படுகிறது. அந்த பிரயாசத்துமாக அந்த அங்க ரத்தம் சிந்தி அவனுக்கு அந்த ரத்தத்தினால் அவனுக்கு அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதை எல்லாவற்றையும் தேவன் தானே பலியாக வந்தார். இனிமேல் ஆடு மாடு கோழி குருவி கிருவி புறா ஒன்றும் தேவையில்லை. He came as living sacrifice. அவர் தன்னைத்தானே கொடுத்தார். அம்மானவர்களே, நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டது இரத்தத்தினால் அல்லவா? அந்த இரத்தத்தின் வல்லமையை நாங்கள் ஒரு முறை யோசித்து பார்க்க வேண்டும். இரத்தத்தின் வல்லமை என்ன? அது எங்களை பாதுகாக்கிறது, அது எங்களுக்கு சுகம் தருகிறது, அது எங்களை சுத்தி வர நிற்கிறது. It surrounds us. சரியா? சுத்தி வர நிற்கிறது. அத்தோடு எங்களுடைய கடந்த காலங்களிலிருந்து எங்களை விடுதலை பண்ணுகிறது. இன்னைக்கு அநேகருக்கு நான் அந்த பாவம் செய்த நான் இந்த நீங்க சில பேரை கேட்டிருப்பீங்க, ரட்சிக்கப்படுகிற நான் சில பேரை பார்த்திருக்கிறேன். பாஸ்டர் என்ன தேவன் மன்னிக்க மாட்டார், நான் இவ்வளவு பாவம் செய்தேன் என்று. அவன் செய்த பாவம் அவனுக்கு தான் தெரியும். அப்ப அவன் சொல்றாரு, எனக்கு என்ன தேவன் மன்னிக்க மாட்டார், நான் அவ்வளவுக்கு போஞ்சேன். ஆனால் தேவன் சகலத்தை மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு, அவருக்கு வல்லமை உண்டு, அவர் அதை செய்வதற்கு அன்புள்ளவராக இருக்கிறார். இன்று எந்த பாவியும் தேவனுடைய கரத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கும் வேளையில் அங்கே ஒரு பாடல் இருக்குது, பாவினி ஓடிவா. ஓடி வரும் வேளையில் அவன் தன் பாவங்களை தேவனுடைய பாதத்திலே கொடுக்கும் வேளையில் அது எந்த பாவமா இருந்தா என்ன, அது அவங்களிலிருந்து நீக்கப்பட்டு அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். அன்பானவர்களே, இந்த இரத்தம் எங்களை பாதுகாக்கிறது அல்ல, எதிர்காலத்துக்கும் எங்களை வாழ வைக்கிறதுக்கும் எங்களுக்கு சகலமான ஆசீர்வாதங்களை தருவதற்கும் இந்த இரத்தம் எங்களோடு கூட இருக்கிறது. இந்த இரத்தம் ஒரு நாள் எங்களை விட்டு போகாது. நாங்கள் ரட்சிக்கப்படும் வேளையில் இரத்தத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம் அல்லவா? The blood of Jesus Christ அந்த கிராஸ்ல இருந்து வந்த இரத்தம் தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். நாங்கள் எடுத்தோம், அதை நினைவு கூறும்படி எடுத்தோம். அது எங்களுக்குள்ள இருக்கிறது. அது இருக்கும் வேளையில் அது என்ன செய்கிறது? அது எங்களை சுத்திகரிக்கிறது, பாதுகாக்கிறது, ஞானம் தருகிறது, வல்லமை தருகிறது. அன்பானவர்களே, நீங்கள் இன்று எடுத்த திருவிருந்து கிரேப் ஜூஸ் தான். பட் அது என்னத்தை குறிக்கிறது? இயேசுவின் இரத்தத்தை குறிக்கிறது. அந்த அப்பம் அவர் சரீரம் உடைக்கப்பட்டது, எனக்காக உங்களுக்காக உலகத்தின் பாவத்துக்காக உடைக்கப்பட்டது. அதனால் நாங்கள் அங்கே கட்டப்படுகிறோம், அவருக்குள்ளாக நாங்கள் ஒன்றாக வருகிறோம், அவருக்குள்ளாக நாங்கள் உருப்படுகிறோம், அவருக்குள்ளாக ஆவியிலே பெறப்படுகிறோம், அவருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கிறோம், அவரை காண்பதற்கு நாங்கள் தயாராகிறோம். அன்பானவர்களே, இந்த இயேசுவின் இரத்தம் ஒரு நாளும் அதை அந்த 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 the power வல்லமையை இழந்து போவதே கிடையாது. It will never lose its power. The blood of Jesus Christ will never 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 lose its power. அந்த இரத்தம் ஒரு நாளும் அந்த வல்லமையை
அது உள்ள கடந்து போகவே முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம் அல்ல. முதலாவது ரத்தம் எங்கே சிந்தப்பட்டது தெரியுமா? அதுக்கு முதல் ஆதாமும் ஏவாளும் ஏதோனை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவர்கள் தாங்கள் பாவிகள் என்று உணர்ந்து இலைகளினால் தங்களை மறைத்துக் கொண்டார்கள். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தேவன் அவங்களை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாம் என்ன சொன்னான்? ஐயோ, நாங்கள் பாவிகள், நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் நிர்வாணிகள், நாங்கள் சொன்னோம். நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? யார் சொன்னது? அன்பானவர்களே, அவன் பாவம் செய்த வேளையில் அவன் நிர்வாணி என்பதை அங்கே அவன் அறிந்து கொண்டான். அப்பொழுது தேவன் என்ன செய்தார்? தோள்களினால் அவரை மூடினார். இந்த தோல் எப்படி வந்தது? அங்கே மிருகம் ஒன்று ரத்தம் சிந்தினது. அன்பானவர்களே, ஒரு பாவிக்கா வேண்டி ஒரு பாவம் இல்லாத மிருகம் அங்கே கொல்லப்பட்டது. இன்று பெரிய வெள்ளியிலே பாவிகளாகிய எனக்காகவும் உங்களுக்காகவும் உலகத்திற்காகவும் பாவம் இல்லாத இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அந்த இரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறது, பாதுகாக்கிறது, பலப்படுத்துகிறது, எங்களோடு அனுதினமும் வருகிறது. அந்த இரத்தம் எங்களுக்குள்ள இருக்கும் வரையில் பிசாசங்களை நெருங்க முடியாது. ஏன்? எனக்குள்ள இருக்கிறவர் வல்லவர். இரத்தம், இயேசுவின் இரத்தம், வெளியேறப்பெற்ற இரத்தம். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முந்தி செய்ய மறந்துச்சு. என் மனசுக்கு போதரமாக ஒரு ஐடியா, இட்ஸ் குட் ஐடியா. எந்த வீட்டுக்கு போனா என்ன, ஓகே, இது வாடகை வீட்டில் நாங்கள் இருக்கீங்க, எந்த வாடகை வீட்டுக்கு போனா என்ன, அந்த கதவு வழிய எண்ணெய், அந்த ஆயில் எண்ணெய்க்குள்ள கையை வச்சு ஜெபம் பண்ணி கதவு நில, கதவு, ஜன்னல் எல்லாத்துலேயும் blood of Jesus, blood of Jesus, blood of Jesus போட்டு வச்சிருவாங்க. வாழ்க, that's a good thing. அது என்னத்தை காட்டுது? இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் கதவு நிலைகளிலே போட்டு வச்சுக்கிறோம். அதை விசுவாசத்தோடு போடுகிறோம். சும்மா ஒரு போதுல. By faith we apply as the blood of Christ on the walls and everything. அங்கே பிசாசு வர முடியாது. கொஞ்ச காலத்துக்கு முதல் நான் வேலையில் இருக்க எனக்கு ஒரு பேங்காக் லேடியை தெரியும். அவள் என்னோட வேலை செய்தவள். அவள் சொன்னால், நான் வேலை முடிஞ்சு வீட்டை போன உடனே, அப்ப நான் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்ல இருந்தேன், போன உடனே தனக்கு நித்திர வேலையில என்ன கட்டில போனா அது ஒரு உருவம், ஒரு பிள்ளையோட உருவம் இருக்கிற மாதிரி இருக்குமா. அதை கூப்பிடுவான், லெட்ஸ் பிளே வித் யூ. இது இவளுக்கு தெரியுது. வந்து எனக்கு சொன்னார், Francis, I have this problem. I can't sleep. அப்ப நான் சொன்னேன், உன்னோட எண்ணெய் இராது, ஒரு கப்பில் தண்ணி எடு, உன்னை விரலை வச்சு நான் சொல்ற மாதிரி சொல்லணும். ஜீசஸ், ஐ டர்ன் திஸ் வாட்டர் இன்டு யுவர் பிளட். உங்களுடைய நாமத்தினாலே இந்த தண்ணியை ரத்தமாக்கும். இதை எடுத்து அந்த கதவு நிலை எந்தெல்லாம் பூச சொன்னேன். 2 நாளா பிறகு வந்தார். Francis, I slept like a baby. அன்பானவர்களே, இயேசுவின் இரத்தம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்நியர்களுக்கும் இயேசுவை அறியாதவர்களுக்கும் விசுவாசத்தோடு அதை நாங்கள் அதை செய்யும் வேளையில் அது கிரியை செய்யும். அது வல்லமை உள்ளது. அது இன்றும் ஜீவனுள்ளதா இருக்கிறது. It will never lose its power. ஒரு நாளும் அந்த வல்லமையை, அந்த இரத்தம் இழந்து போவார். ஆகவே பாவத்துக்காக பாவம் இல்லாத பிராணி அடிக்கப்பட்டு ஆதாமையும் ஏவாளையும் மூடியது. அதே உலக பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்தார். நெக்ஸ்ட் ஒன். என்ன சொல்லுது? இன்னொரு கலியாக இயேசு மனுஷ குலத்துக்காக அடிக்கப்பட போறாரு. எப்போது நிர்ணயிக்கப்பட்டது? அநேகர் சொல்றாங்க இயேசு வந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ள தள்ளிட்டாங்க. அதெல்லாம் உண்மை, சரித்திரம், எஸ். ஆனால் இயேசு என்ன சொல்றது? உலக
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு? அப்ப இயேசு உலக தோற்றம் முதலே இந்த பாவத்துக்காக மரிக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டார். ஏன்? அவருக்கு தெரியும் உலகம் இப்படி பாழாய் போகும் என்று. உலக மக்களாகிய நானும் நீங்களும் அட்டூழியம், அநியாயம், கோபம், கொலை, வெறி சகலம் செய்வோம் என்று தேவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் மனுஷனை உருவாக்கினார், மனுஷன் மேல் அன்பு வைத்தார், மனுஷர்கள் நல்லா வரவர் நினைத்தார். ஆனால் இந்த மனுஷ உலகம் என்ன செய்தது? எல்லாத்தையும் வெறுத்து தேவனையும் வெறுத்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரைக்க 2 லட்சம் பேரோ 20 லட்சம் பேரோ 3 லட்சம் பேர் வந்தாங்க. சரியா? இறுதியா போனாங்க எத்தனை பேர்? அந்த 2 லட்சம் எங்க இருக்கு? 2 எங்க இருக்கு? ஏன்? உள்ளி வேணும், இஞ்சி வேணும், பூண்டு வேணும், மரக்கறி வேணும், வெண்டைக்காய் வேணும், கத்தரிக்காய் வேணும், புடலங்காய் வேணும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அன்பானவர்களே, தேவன் அவர்கள் கேட்டதை கொடுத்தார். அவருடைய பாதரட்சைகள் பலதா போகவும் இல்லை, உடைகள் அங்கே பலசா போகவும் இல்லை. இது என்னென்ன நடக்கும்? அவர் கிருபை என்று கொண்டது. ஓகே, பரலோக உணவாகிய மன்னாவை கொடுத்தார். இவ்வளவு காலம் இதை தின்றது எங்க யாருக்கு தெரியும்? இன்றைக்கு என்ன டின்னர்? again the same thing. அந்த சேம் திங் இல்லாமல் எத்தனை ஜனம் கஷ்டப்படுது. அம்மா காலமர இன்றைக்கு நான் பார்த்து இட்லி, சேம் இட்லி yesterday today forever. No idli, I don't want idli, I want something else. Bread butter jam, I don't want bread butter jam, I want something else. அன்பானவர்களே, இன்று நாங்கள் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை அறியாமல் இருக்கிறோம். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாகவும் அங்கே கர்த்தரோடு நெருங்கிய வாழ்வாம் இருக்கும் என்று சொன்னால் அவருடைய இரத்தம் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறது. எங்களுக்குள்ளே இரத்தம் இருக்கிறது. You all have our blood. இன்னைக்கு B plus B negative, O plus O negative என்று எல்லாருக்கும் blood group இருக்குது. ஆனால் what is Jesus blood group? யாருக்கா தெரியுமா Jesus blood group என்னன்னு? Positive. Person. Exactly. Holiness, purity, and that is his blood group. பரிசுத்தமும் அங்கே ஆசீர்வாதமும் வல்லமையும் உள்ளதுதான் அவருடைய இரத்தம். அதை போட்டுக்கொள்வோம். Just like a covering. அதை போட்டுக்கொள்வோம். ஆகவே மாணவர்களே, இந்த நாட்களிலே நாங்கள் இந்த இரத்தத்தின் வல்லமையை நாங்கள் ஏனோ தான் எடுக்கக்கூடாது. அந்த தினமும் நாங்கள் சிந்திக்க பார்க்க வேண்டும். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் சிலுவையிலே. அங்கே the passion of Christ நாங்கெல்லாம் பார்த்துருப்போம். என்ன ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் காசு வந்தது, எத்தனையோ மில்லியன் பில்லியன் காசு எடுத்தது அந்த படம். மிஸ்டர் மெல் கிப்சன் டைரக்ட் பண்ணார். அதை பார்க்க இயேசுட முதுக காட்டினாங்க ஒரு கட்டத்தில். I couldn't bear it. அன்பானவர்களே, அந்த படத்தில் அப்படி காட்டுறேன்னு சொன்னா அதை சிந்தித்து பாருங்க. அவனுடைய யோசனை எங்க போயிருக்கண்டு. அவருடைய வேதம் சொல்லுவது அவருடைய முதுகு உளப்பட்ட நிலத்தை போல இருந்தது. அப்படித்தான் இருந்தது. எக்ஸாக்ட்லி அதை அப்படியே காப்பி பண்ணாங்க. எப்படி இருக்கு? எத்தனை பேர் கட்சி அடிகள் அது அந்த பேட் அந்த அடியில இரும்பு கண்டதை போட்டுருக்கிறது. அப்படியே பிச்சு கொண்டு வரும். என்னத்துக்காக இயேசு தனித்தார்? எனக்காக உங்களுக்கு. அன்பானவர்களே, நீங்களாம் நினைக்காதீங்க பாச 70 வயசு வந்து தொக்கன்னு குடிக்கல. நானே இதுக்கெல்லாம் வளர்ந்து வந்தேன். I went through same thing. பட் நீங்க சொல்லலாம், பாசர் நீங்கள் ஜெஃப்னா, நாங்கள் இப்ப கனடா. நீங்க ஜெஃப்னா இருக்கலாம், கனடா இருக்கலாம். பிசாசு இஸ் தி சேம். அப்போ ஒன்றுதான், இப்பயும் ஒன்றுதான். அவன் எங்களை சித்திரவதை பண்ணத்தான் வருவான். He wants to prosecute you. He wants to see that you rot in hell. அதான் அவனோட பிளான். ஆனால் on the other hand, தேவனோட பிளான் என்ன? He wants you and I to rejoice with him. There's a vast difference. Rot and rejoice.
ரெண்டு மாறல தான் வருது. இன்றைக்கு பாவத்திலே அழிந்து நாசமாய் போக விரும்புகிறாயா? தேவ சமூகத்திலே ஆனந்த சந்தோஷத்தோடு குதிகளிக்க விரும்புகிறாயா? அன்பானவர்களே, choice is yours. தெரிவு உங்களுடையது. இரத்தத்தை எங்கள் மேல் போடுவோம், அனுதினமும் சுத்திகரிக்கப்படுவோம், தேவ சமூகத்திலே தேவ மக்களோடு கர்த்தரை ஆராதிப்போம், துதிப்போம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.